ரோட் சைடில ஐஸ் கியூப்ஸ் நெறைய போட்டு ஜூஸ் குடிக்கிற ஆளா நீங்க? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே சில்லுன்னு குடிக்கணும்னு தான் தோணும். அது வீட்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி. அதனால தான் இந்த சம்மர் டைம்ல ரோட் சைடில நெறைய ஜூஸ் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெறைய சோடா கடைங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கம்மி ரேட்டுக்கும் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னைக்காவது ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த ரோட் சைடில சில ஜூஸ் கடைங்கள்ல நீங்க ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது, உங்களுக்கு தொண்டை வலிக்கிற மாரியோ, இல்ல மூக்குலேருந்து தண்ணி வர மாரியோ, இல்ல தலை வலிக்கிற மாரியோ, இந்த மாரி விஷயங்கள என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இனிமே நோட்டீஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. அதில போடுற ஐஸ் கியூப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? சுத்தமான தண்ணீல பண்ணியிருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுவே கன்டாமினேட் ஆன தண்ணீலயோ, இல்ல அத சரியா ஸ்டோர் பண்ணாம வச்சிருந்தாலோ, அந்த ஐஸ் கியூப்ஸ நீங்க யூஸ் பண்ணும்போது நெறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். ஃபுட் பாய்சனிங் கூட ஆகலாம். டயேரியா வரலாம். ஏங்க டைஃபாய்டு கூட வரலாங்க. என்னங்க டைஃபாய்டு வருமா? அப்படின்ற டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். உண்மதாங்க. இந்த மாரி சுத்தமான தண்ணீல செய்யாத ஐஸ் கியூபா இருக்கு, சரியா பதப்படுத்தல அப்படின்னா, அதில நெறைய கிருமிகள் வாழும். முக்கியமா ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்லயும் சில வகையான கிருமிகள் வாழும். ஈகோலை, சால்மனல்லா போன்ற கிருமிகள்லாம் வாழறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஐஸ நீங்க யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நான் சொன்ன மாரி நெறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ ரோட் சைட் ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாமே ஹைஜீனிக்கா இருக்காது. அது என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி சில சுத்தமா யூஸ் பண்ற கடைங்களா பார்த்து நீங்க போய் ஜூஸ் குடிங்க. அதே மாரி முடிஞ்ச வரைக்கும் ரோட் சைட்ல ஜூஸ் குடிக்கிறதா இருந்தா, ஐஸ் போடாம குடிக்கிறது என்னைய கேட்டா நல்லதுன்னு நான் சொல்லுவேன்.